இங்கிலீஷ் படத்துல மட்டும்தான் ஏலியன்லாம் வருமா? தமிழ் படத்துலயும் ஏலியனை வர வச்சிருப்பாரு நம்ம டிகே. சூப்பர் டீலக்ஸ் படத்துல வந்து ஒரு ஏலியன் ஒன்று பேர் ஆகும். அது வந்து காஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் முன்னாடி ஆகும். அந்த காஜி கேரக்டர் எப்படின்னா ஒரு காஜாவே சுத்துற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் முன்னாடி வரும். அப்ப ட்ரெஸ்ஸை கழட்டி பாரு நான் தான் ஏலியன் அப்படின்னு சொல்லி காமிக்கும். திருப்பி அது ஹியூமன் கெட்டப்புக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா தானடா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அழகாதனடா இருக்கு டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டர் ரெண்டா பிரிச்சுட்டு ஒரு கேரக்டர் வந்து வெளியில இருக்கும், ஒரு கேரக்டர் வந்து ஏலியன் கூடவே இருக்க மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ஏலியன் பொண்ணு கூட வந்து பேசுறது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், கான்வர்சேஷன் பண்றது பிடிக்கும். அதே மாதிரி அவ கூட உட்காந்து முட்டாமல்ல பேசிட்டு இருப்பான். அப்போ வந்து சொல்லுவான், நீங்க என்ன உஷார் பண்றது தானே இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லுவான். ஆனா அந்த பொண்ணுக்கு உடம்பே கிடையாது. நம்ம வந்து லஸ்ட்ன்ற ஒரு விஷயத்த வந்து எப்படி பாக்குறோம் அப்படின்னா தசை சார்ந்த ஒரு விஷயமா பாக்குறோம், ஒரு ஹியூமன் பார்ட்ஸ் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம லஸ்ட்டை பார்க்குறோம். அதெல்லாம் கிடையாது. ஒரு பையனோ ஒரு பொண்ணு கூடயோ வந்து ஒரு மென்டல் கனெக்ஷன் வருது, அவங்க கூட பேசுறதுக்கு பிடிக்குது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்குது அப்படின்றதே ஒரு லஸ்ட் ட்ரிவன்டான ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிலாசபிக்கலா சொன்ன விஷயம் தான் வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் படத்துல இருக்கும். எல்லாரும் ஒண்ணுதான், ஆம்பளை பொம்பளை, கல்லு மண்ணு, நாய் பூனை, நீ நான்லாம் கூட. உடம்புல இருக்கிற செல் ஒன்னொன்னும் தான் தனி ஆளு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் சேர்ந்து நீ ஒரு ஆள் தானே.